நிக்கிறான் பாரு. யார் நிக்கிறா? விஜய் வந்துட்டா விஜய் கிட்ட இளைஞர் பூரா போயிருவாங்க, யங்ஸ்டர்ஸ் பூரா போயிருவாங்க, ஜென்சி பூரா போயிருவாங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மான தமிழ இளைஞன் திரண்டு நிக்கிறான் பாரு, நிக்கிறான் பாரு. கோடி ரூபாய் கொடுத்தாலும், எந்த நடிகை வந்தாலும், அவன் எத்தனை நடிகையை கூட்டு வந்தாலும், அவன் திரிஷாவையே கூட்டு வந்தாலும் போக மாட்டான், போக மாட்டான். வா வா, களத்துக்கு வா. கடந்த 2 நாட்களா இன்ஸ்டாகிராம திறந்தாலே எங்க திரும்பினாலும் ஊருல உனக்கு ஒரு மேடை, வானில உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா. வாராமர் யாரு? புலி படம் வருதா? மருத்துவனாக, பொறியாளராக, ஆடிட்டராக அமெரிக்காவில, அரேபிய நாட்டுல பல்வேறு மாநிலத்தை வேலை செஞ்ச அத்தனை பேரும் ஆண்களை விட பெண்கள். எங்கப்பா இருந்திய தங்கச்சிமார்களே, எங்கப்பா இருந்திய? ஜென்சி கிட்ஸ்ங்கறா. டேய், ஜென்சி கிட்ஸ் உடைய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சின்னு இன்ஸ்டாகிராம் போக முடியல. பெய்டு மீடியா டிஎம்கே 200 ஊபிசி திணறிச்சு, அதிமுக திணறுது, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவன் எங்க இருக்கம்னு தெரியல. அவன் நம்ம கமெண்ட் போட்டோம்னா டிவிகே, நம்ம ஒரு பதிவு போட்டோம்னா டிவிகே, நான் ஒரு வீடியோ போட்டா தளபதி 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 போட்டுவேன். வேற ஒண்ணுமே இல்ல அவனுக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப ஃபோர்ஸா தளபதி அப்படினாங்க, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு தளபதி அப்படினாங்க, அப்புறம் தளபதி, இப்போ தளபதி. பாவமா இருக்கு. நடிகன் ஒருத்தன் வந்தா திமுகவால வீழ்த்த முடியல, அதிமுகவால வீழ்த்த முடியல. ஆனா பிரபாகரன் பிள்ளைகள் அந்த நடிகனை ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு இந்த 2026 எழுத இருக்கு. விஜய்க்கு 18 விழுக்காடு, 22 விழுக்காடு, 32 விழுக்காடு. வாடா, உன்னைய வச்சு செய்யத்தாண்டா காத்திருக்கிறோம். வாடா, யாரா நீ? முதல்ல வா, களத்துக்கு வா. இல்லங்க, நாங்க விஜய் நாக்கு போடலான் இருக்கோம். விஜய் நான் நல்ல படத்துல காமெடி பண்ணுவாரு, ஹியூமர் சென்ஸ் உள்ளவரு அப்படின்னா வடிவேல விடவா ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். வடிவேலுக்கு போட்டுடலாமா? அவர் நல்லா நடிப்பாருங்க. அவரை விட கமலஹாசன் பின்னுவாரு, மீன் பிள்ளுவாரு. அவருக்கு போட்டுடலாமா? நடிகர்கள் வருவான். இவரை விட பெரிய நடிகர், எம்ஜிஆருக்கு இணையான நடிகர், எம்ஜிஆர் இருந்த காலத்திலே வந்தவர், எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு என்று தமிழக முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து 52 தொகுதிகள்ல எம்ஜிஆர் மனைவி ஜானகியோட கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த சாதி அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில நிக்கிறார் ஒருத்தர். 52 தொகுதியிலும் தோத்து போறாரு. யாரு? இந்தியால உலகமே கொண்டாடிய செவாலிய சிவாஜி கணேசன். கட்சி தொடங்கி ஒரே வருஷத்துல கட்சியை ஜனதாதளம் கட்சியில சேர்த்துட்டு சோழிய முடிச்சிட்டாரு. எம்ஜிஆரால் அரசியல் வாரிசு என்று ஒருத்தர் அறிவிக்கப்படுறாரு. எம்ஜிஆர் அறிவிக்கிறார், ஏன் அரசியல் வாரிசு வந்தான். எம்ஜிஆருக்கு இன்னும் கிரேஸ் இருக்கு, எம்ஜிஆருக்கு இன்னும் மக்கள் மதிப்பு இருக்கு. அந்த எம்ஜிஆர் அறிவிக்காரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி ஆரம்பிக்கப்படுது. பெண்கள் மத்தியில் அவருக்கு பெரிய மதிப்பு. குடும்ப படமா எடுப்பாரு. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குளமே ஜாக்கிரத அப்படின்னு பாடுவாரு. முருங்கக்கானாலே அவர் ஞாபகம் தான் வரும். பாக்கியராஜ் கட்சியினாரு 2 வருஷம் திமுக போய் சேர்ந்தாரு, திருப்பி அதிமுக சேர்ந்தாரு, முடிச்சிட்டாரு. ஒருத்தர் கதை, இவராது நடிக்க மட்டும் செய்வார். விஜய்னா ஒருத்தர் இருக்காரு, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், ஒளிப்பதிவு, டைரக்ஷன், தயாரிப்பு, நடிப்பு, அசிஸ்டன்ட் கேமரா உதவி எல்லாத்தையும் பாப்பாப்ல. 12 போடுவாங்க. நான் வாடா என் மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி போட போறான் பச்சி தண்டனக்கா டனக்கு நக்கான்னு போடுவாப்ல. 12 போட்டாரு. போட்டா டி ராஜேந்திரலாம் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே லட்சிய திமுக தாய்மாமன் எல்லாம் சேர்ந்துட்டான் கட்சியில. டி ராஜேந்திர மாதிரி வருமானா 4 வருஷம் கட்சியை கொண்டு போய் திமுக அடமானம் வச்சாரு. திருப்பி அதிமுக சேர்ந்தாரு, சோழிய முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், இவராது 69 படம், அவர் 150 படத்தை நடிச்சவரு. 5 வயசுலயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே பாட்டு பாடி, நான் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் மையமாக நிற்பேன், நடுவில் லாரி வந்து அடிபட்டு சாவேன் அப்படின்னாரு. டார்ச் சின்னத்தை தூக்கிட்டு போனாரு. ரிமோட் எடுத்து ஒரே ஓட்ட டிவி 2 உடைச்சாப்புல. பிக் பாஸ் என்னாச்சு? மக்கள் நீதி மையம். அது மக்கள் நீதி மையம் இல்ல, மக்கள் பாதி மையம் ஆயிருச்சு. தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கிட்டான். ஆனா எங்கேயுமே போட்டி போடல. எங்கேயுமே போட்டி போடலங்க. எதுக்கு எங்களுக்கு சின்னத்தை கொடுத்தீங்க? சின்னம் போட்டி போடுறதுக்கு இல்ல, அறிவாலய வாசல் நின்று அடிக்கிறதுக்குன்ட்டாங்க. இப்ப அறிவாலய வாசல் நின்று டார்ச் பிடிச்சு நின்றுட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி பல நடிகை வந்தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க நிக்கும் போது கமலஹாசன் குறுக்க வந்தாப்புல. பெரிய நடிகரை சீமான் கட்சி காணாம போக போகுது,
கமலஹாசனுடைய கலரை பாத்தியா, கமலஹாசன் நடிப்பை பாத்தியா, அவர் பேச்ச பாத்தியான்னாங்க. 50 வருஷம் நடிச்ச நடிகனை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட ஓட விரட்டி அவனை தாண்டி 4 விழுக்காடு வாக்களை பெற்றது நாம் தமிழர் கட்சி. 2021 தேர்தல் கமலஹாசன் போட்டி போட்டாரு. 15 லட்சம் வாங்கின கமலஹாசன் 12 லட்சத்துக்கு போனாரு. 15,50,000 வாக்கு வாங்கின நாம் தமிழர் கட்சி 32 லட்சம் வாக்களை பெற்று மேல ஏறிச்சு. மக்கள் பிரச்சனையை பேசணும்னா இந்த பக்கம் பாக்கெட்ல இருந்து காவிரி பிரச்சனை, இந்த பக்கம் பாக்கெட்ல இருந்து முல்லை பெரியாறு பிரச்சனை, இங்கிட்டு இருந்து இப்படி எடுத்துட்டு தூத்துக்குடினாலே பனிமய மாதா கோயில் தான், தூத்துக்குடினாலே கடற்கரை. இன்னும் நண்பா நண்பீஸ் தோலா தோலிஸ் நல்லா இருக்கீங்களா? தூத்துக்குடினாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது மக்ரூன் தான், தூத்துக்குடினாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது பொரிச்ச பரோட்டா தான், தூத்துக்குடினாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது 3வது மைல் தான், தூத்துக்குடினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது முத்துநகர் தான், தூத்துக்குடினாலே நமக்கு இது ஞாபகத்துக்கு வர்றது நல்ல அருமையான மக்கள் தான். என்ன நண்பா ஆரம்பிக்கலாமா? நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்பிடன்டா இருங்க. அடுத்த சந்திப்போம். மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேன், ஆனா எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிரு. பேசணும்டா. இப்படி துண்டு சீட்டுல இந்திய அரசியல், உலக அரசியல், திராவிட அரசியல், ஈரான் அமெரிக்கா யுத்தம், அதனால ஏன் இங்க கேஸ் தட்டுப்பாடு, சேகுவேரா வரலாறு, பிடல்காஸ்ட்ரோ வரலாறு, யாசர் அராபத் வரலாறு, சுபாஷுடைய வரலாறு, பகத்சிங் வரலாறு, ரெட்டமலை சீனிவாசி வரலாறு, அயோத்தோச பண்டிதன் வரலாறு, இங்க குருஸ் பர்னாந்தின் வரலாறு, காமராஜ் வரலாறு, ஜீவானந்த வரலாறு, சிங்கார வேலர் வரலாறு, முத்துராமலிங்க தேவருடைய வரலாறு, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, கனிம வளம்னா என்ன, காட்டு வளம்னா என்ன, நீர் வளம்னா என்ன, நிலவளம்னா என்ன, எப்படி கடனை அடைப்ப, எப்படி வேலை கொடுப்ப, எப்படி கல்வியை கொடுப்ப, எப்படி மருத்துவத்தை கொடுப்ப, எப்படி மாற்று மின் பெருக்கத்தை கொடுப்ப, எப்படி இந்த நிலத்தை பாதுகாப்ப என்று ஒரு தலைவர் 3 மணி நேரம் தண்ணி குடிக்காம துண்டு சீட்டு வைக்காம பேச முடியும் என்றால் அது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானால மட்டும்தான் முடியும். சொல்லு, ஒரு வார்த்தை உனக்கு வாயிலிருந்து வரல. ஏங்க அதாவது கவிதைகளை மனப்பாடம் பண்ணலாம், கட்டுரைகளை மனப்பாடம் பண்ணி பேசலாம், எழுதி வைத்து பேசலாம். ஆனா என்ன பாண்டிச்சேரி மக்களே, காலைல சாப்பிட்டீங்களா? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடலாமா? இத கூட வேட்பாளர் பேரு செல்வத்துக்கு பதிலாக ராமுன்றாப்ல. ஏன்னா வேட்பாளரை கடன் வாங்கி போட்டிருக்கான். 106 வேட்பாளர்களை கடன் வாங்கி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதிமுக, திமுக, இந்த நம்ம தூத்துக்குள்ள பொரிச்ச கடை ஒன்று பொரிச்ச போட்டா, ஆண்டவர் பொரிச்ச போட்டா கடையில ஒரு நாய் எப்போதுமே பின்னாடி நிற்கும். இந்த இலை போடுற இடத்துல அது என்ன பண்ணும்னா, இலைய போடுற இடத்துல நின்றுட்டு இருக்கும். எப்படியும் தின்னுட்டு சிக்கன் எலும்பு துண்டை இவங்க தான் போடுவான்னு தெரியும். அது மாதிரி திமுக வேட்பாளர் அறிவிச்சு, அதிமுக வேட்பாளர் அறிவிச்சு, நாம் தமிழர் வேட்பாளர் அறிவிச்ச பண்ண எப்படியும் திமுக சீட்டு கிடைக்குன்னா அதிருப்தியில 4 பேர் வெளியே அவனை போடுறான். அறிவாலயம் வாசல்ல நாய் எலும்பு துண்டுக்கு காத்திருக்க மாதிரி காத்திருக்கான். யாரு? புஷி, ஆதவர், நிர்மல்குமார், விஜய். இந்த பக்கம் அதிமுக ஆபீஸ்ல இங்க 4 பேர் சண்டை போட்டு வருவான். சீட்டு இல்லைன்னு எனக்கு சீட்டு கொடுக்கலையா அப்படின்னு கோபத்தை வெளியே வர பாருங்க. அவனுக்கு தாவேக்கால சீட்டு. நேத்து வரைக்கும் அதிமுக இருந்த இந்த நாங்குநேரி ரெட்டியார்பட்டி நாராயண இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்திருப்பானா? அவன் ஊழல் பண்ணுவானா பண்ண மாட்டானா? அப்புறம் எப்படி அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்றீங்க? 106 வேட்பாளர்களை கடன் வாங்கி வெளியிருந்து போட்ட நீங்கள் எப்படி தூய சக்தி? நாங்கள் எந்த கட்சி கூட்டத்திலையும் ஒரு சாதாரண நபர் கட்சிக்காரனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து பாத்திருக்கீங்களா? கட்சிக்காரன் கூட்டத்துக்கு வரவனுக்கு தண்ணி வாங்கி கொடுப்பான், அந்த தண்ணி. ஆனா அதனாலதான் அவருக்கு துடிக்குது. ஏன்னா நாங்க வந்து ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, பால் மேய்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உயர்த்துவாங்க அவருக்கு தெரியுது. அவர் பால்காரர் கிடையாது, ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய மனுஷன் அவரு. அந்த பால்ல தான் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அவருக்கு பற்று இருக்கு, பாசம் இருக்குது. ஒரு கட்சி கூட்டத்துலங்க, கட்சி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணும்னா 500, 1000, 2000 கோட்டரு, கோழி பிரியாணி, வட்டச்செலவு, சதுரச்செலவு கூட்டு கொண்டு வருவான். ஒரு கட்சி தலைவன் மேடையில நின்னு பேசிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியல. ஒரு சின்ன பையன் ஓடி வரான், ஒரு உண்டியில கொண்டு வந்து பெரியப்பா பிடிச்சுக்கோங்க பெரியப்பா, நீங்க ஜெயிக்கணும் பெரியப்பா அப்படிங்கிறான். கட்சி தலைவன் டெம்போ டிராவல் ஏறி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனத்தில் ஒரு ஐடி ஊழியன், அவன் யாருன்னே தெரியல, கட்சி கூட்டம் நடக்கிறது தெரியாது. சாதாரண வேலையை முடிச்சு போறான். வண்டியை நிப்பாட்டி பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்து கையில் இருக்கிற 5000 ரூபாய் பணத்தை எடுத்து, அண்ணா நீ ஜெயிச்சு வந்துருனா விட்டாத மாறான்னு சொல்ற மாதிரி, சீமானன் விட்டாத வந்துரு, எப்படியாவது ஏறி வந்துரு தம்பி. நீ திரையில சண்டை போடுவ, அவரு தரையில சண்டை போடுவாரு. நீ நேர்ல பார்த்தனா டவுசர்ல மூத்தம் போயிருவ. 1 லட்சம் துப்பாக்கி மத்தியில அண்ணன் சீமான் ஈழத்துக்கு போய் தன் தலைவன் பிரபாகரனை பார்த்துட்டு வந்தான். தலைவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், என் தம்பி
எனக்காக என் மண்ணுக்காக ஒரு 5000 பேரை திரட்டுவியான்னா 50 லட்சம் பேரை திரட்டி வச்சுக்காங்க அண்ணன் சீமான். அவர் சாதிச்சிட்டாரு. அவர் தன் தலைவர் சொன்னதை செஞ்சிட்டாரு. நாம அவருடைய தளபதிகள், அவருடைய தம்பிமார்கள், அவர் விதைச்ச விதையிலிருந்து முளைத்து வந்த பயிர்கள். நாம் இந்த அரசியலை அடுத்த தலைமுறை கடத்தணும். இந்த அரசியல் செத்து போனா இன்றைக்கு சீமானை விட்டால் இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம், உரிமை, தண்ணீர் பிரச்சனை, காட்டு வளம், கனிம வளம் பேச ஆள் இல்ல. விஜயகாந்த் செத்த பிறகு எல்லாரும் சொல்றான் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் போயிட்டாரு. நல்ல கண்ணு செத்த பிறகு எல்லா கண்களும் நல்ல கண்ணுவை தேடியது, நல்ல கண்ணு கண்களை மூடிய பிறகுன்னு ஒருத்தன் போட்டுதான். அப்படி விட்டாதீங்க, நல்ல கண்ணு போல விட்டுறாதீங்க, விட மாட்டீங்க. நம்பிக்கை இருக்கு. தூத்துக்குடியில வந்து கோடி ரூபாய் கீதாச்சிவன் கொட்டி கொடுத்தாலும் இந்த குறுக்க மறுக்க வரான அணில் குஞ்சி சிறுநாத்து பாவம் பரிதாபம். அடிக்கிற ஆடி காத்துல அவள் திங்க வந்தவன் அவன்லாம், புயல் காத்துல பொறிதிங்க வந்தவன். அடிக்கிற அடியில எங்க ஒரு டிபேட் வைப்போம். நீ பெரிய ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு டிபேட் சாட்டில் வர்றியா? ஹலோ ப்ரோ ஸ்ரீநாத், லேடன் பேசுறியா? பின் லேடன் கண்ணை நோட்டி தின்னு விடுவாங்கிற மாதிரி வர்றியா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல பதறான். அவன் திமுக பார்த்து பயப்படலங்க, அதிமுக பார்த்து பயப்பட. சத்தியமா சொல்றேன். வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ல விஜய் கிஷன் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வெளியே வந்தாலே முன்னாடி எல்லாம் உங்க வீடியோ வரும், நீங்க வந்தாலே சாட்டை வீடியோ வருது. அவரை எப்படி டேக்கிள் பண்ணு தெரியல. அவர் ஆடியன்ஸே வேற ஆடியன்ஸ் தான். எல்லாரும் சொன்னாங்க காலேஜுக்குள்ள ஃபுல்லா விஜய் கூட்டம். நாங்க ஒரு தம்பி கல்லூர்ல இருந்து எடுத்தான். அண்ணே எங்க கல்லூர்ல 50 பேர் விஜய் ரசிகர்னே. விஜய் படம் எந்த படம் வந்தாலும் பெரிய தொல்லை பண்ணுவாங்க. நாங்க அஜித் ரசிகராக, நாங்க ரஜினிகாந்த் ரசிகராக, சிவகார்த்தி ரசிகராக, பிரதீப் ரங்கநாத் ரசிகராக, தனுஷ் ரசிகராக இருந்தோம். எங்களுக்கு எந்த அரசு கட்சியும் இல்ல. ஆனா விஜய் கட்சியுடன் இந்த 50 பேரும் விஜய் கட்சிக்கு போயிட்டான். 600 பேர் படிக்கிற காலேஜ்ல 50 பேர் விஜய் கட்சிக்கு போனான்னு மீதி இருக்கிற 550 பேரும் மத்த நடிகர்களுடைய ரசிகர்கள். இவங்களுடைய அரசியலுக்கு எதிரா இருக்குன்னு திரும்பி போது நீங்க அண்ணன் சீமானும் நீங்களும் போட்டு பொழந்துகிட்டு இருந்தீங்கன்னு இத பார்த்துட்டு கல்லூரில் இருக்கக்கூடிய 500 பேரும் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்துட்டானுங்க. அதனால தான் அந்த அணிலுக்கும் சேர்த்து தான் நாங்க அரசியல் பண்றோம். எங்க அரசியல் அவர்களுக்கும் சேர்த்து. அவர்களும் ஒரு நாள் திருந்துவார்கள். திருந்துறவன் ஒரு நாள் வருவான். அந்த சோசியல் டஸ்டையும் எங்க அண்ணன் சொல்லுவாங்க, டேய் இந்த சமூகமே ஒரு குப்பை சமூகம்டா, இந்த சமூகமே பதறான சமூகம். எப்படி நம்ம ஆத்தான மப்பனும் இந்த முரத்துல போட்டு சொலவுல போட்டு அப்படியே புடைப்பாங்க. இந்த ரேஷன் அரிசியவோ இல்ல உளுந்தையோ புடைப்பாங்க. சொலவுல போட்டு புடைக்கிற மாதிரி நம்ம ஆட்சியும் நம்ம அப்பாவும் அம்மாவும் புடைக்கிற மாதிரி நாம இந்த பதறான சமூகத்தை போட்டு புடைக்கிறோம். நான் சொன்னேன், அண்ணே ஒருத்தன் சாதி வெறினா இருக்க நம்ம கட்சியை சேர்க்கலாமா? கூப்பிடா வாடா. அப்படிதான் இருப்பான். தேவரா, தேவேந்திரரா, நாடாரா, கோனாரா, இந்துவா, இஸ்லாமிய இருப்பான வர சொல்லு, புடப்போம். தமிழே அப்படிங்கிற ஒரு சொலவுல வச்சு, தமிழுங்கிற சொலவுல வச்சு, பிரபாகரன் அப்படிங்கிற சொலவுல வச்சு புடப்போம்டா. புடைச்சு தேவரை, நாடாரை, கோனாரை, செட்டியாரை, முதலியாரை, இந்துவை, இஸ்லாமியரை, நடிகனை, திராவிடனை, இந்தியனை தமிழனா மாத்தோம்டா. பதற பூரா தட்டி விட்டுட்டு நல்ல நல்மணியா பொறுக்கோம்டான்னு சொல்லி எனக்கு 2011 சொல்லி கொடுத்தாரு. அது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுபோல எல்லாரையும் திருத்துவோம். அன்பிற்குரிய மக்களை, கடைசி வாய்ப்பாக உங்கள் பிள்ளைகள் தூத்துக்குடியில ஒரு கடைசி வாய்ப்பு. ஏன் பாழா போன இந்த தூத்துக்குடியை தூய்மையான குடியாக மாற்ற தூய்மையான ஒரு பிள்ளை வந்திருக்கிறான். பொறியாளர் பட்டம் படித்து அவன் நினைச்சா அமெரிக்கால போய் கை நிறைய சம்பளம் வாங்கலாம். பெரிய பணக்கார விட்டு பிள்ளை நினைக்காதீங்க. ஆனால் எந்த போராட்ட களத்திலையும் துணிஞ்சு நிற்பான். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத ஒரு வீரன், விலை போகாத வீரன் என் தம்பி ஜேக்கப் அவர்களுக்கு இந்த தொகுதியிலே வாழ்கிற மான தமிழர்கள் ஏப்ரல் 23 காலையிலே நீங்கள் விவசாய சின்னத்திலே செலுத்துகிற வாக்கு என்பது வாக்கு அல்ல, அது அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கைவிட்ட மாட்டீங்க என்ற நம்பிக்கையோடு எங்களை போன்ற இளைஞர் படை, தமிழ் படை, பெண்கள் படை, எங்களுடைய நாங்க நினைச்சோம் இளைஞர் தான் இருக்கானு. பாருங்க எத்தனை சித்தப்பா, எத்தனை பெரியப்பா, எத்தனை அண்ணன்மாரு, எத்தனை பெரியம்மா, எத்தனை சித்தி தியாரண்டு நிற்கிறான். தமிழ மாற்றம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு புரட்சி பட்ட போகிறது. மே 4 தமிழ் இனத்தினுடைய வரலாறு உயரப்போகிறது. அன்பிற்குரிய மக்களே, தூத்துக்குடியிலிருந்து ஒரு தூய்மையான சட்டமன்ற உறுப்பினரை அனுப்புங்கள். கீதாச்சிவன் போய் சட்டசபை போர் அடிச்சு போச்சு. ஒரு அழகான பையன் வந்திருக்கிறான். விட்டுறாதீங்க. அவன் உங்களை விட்டு பிள்ளை, உங்களுக்காக நிற்பான், உயிரை கொடுத்து நிற்பான். அவனுக்கு தூத்துக்குடியினுடைய பணத்தை எடுத்து செலவு பண்ண அவசியம் இல்ல. அவங்க அப்பா அவனுக்கு சேர்த்து வச்சிருக்காரு. அந்த பணத்தை செய்வான். தேவன்னா அவன் 4 பேருக்கு உதவி செய்வான ஒழிய யாரு பணத்தையும் திருட மாட்டான். ஏன்னா அவன் பிரபாகரன் என்கிற உயர்ந்த தலைவனை பார்த்து அரசியலுக்கு வந்தவன்.
உயர்ந்த தலைவனை பார்த்து படிக்கிற காலத்திலேயே பண்பட்டு வந்த பிள்ளை. நாங்க சத்தியம் செய்யறோம், எங்கள் தம்பி இந்த பனிமய மாதா கோவில்ல சத்தியம் பண்ணுவான், சத்தியம் பண்ணி சொல்லுவான், நான் எம்எல்ஏ வானா ஒத்த பைசா திருட மாட்டேன். அக்கா கீதா ஜீவன் சத்தியம் பண்ணுவாங்களா பெரியசாமி மேல, அவங்க அப்பா மேல? என் தம்பி சொல்லுவான், என் தமிழ் மீதும் என் தலைவன் மீதும் சத்தியமாக நாங்க தப்பு செய்ய மாட்டோம், தப்பு செய்ய விட மாட்டோம். ஊழலை ஒழித்து லஞ்சத்தை ஒழித்து நேர்மையான ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இந்த நிலத்தை மீட்க விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.